ஐபிஎல் நிதி மோசடி விவகாரத்தில் தேடப்படும் குற்றவாளியான லலித் மோடியின் முதலீடுகள் மூலம் பலனடைந்ததாக புதிய சர்ச்சையில் சிக்கியுள்ளார் ராஜஸ்தான் முதலமைச்சர் திருமதி வசுந்தரா ராஜே. அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தரும் நெருக்கடி குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பாஜக தலைவர் திரு அமித்ஷாவும் நேற்று அவசர ஆலோசனை நடத்தினர். அதனை பற்றி இப்போது பார்க்கலாம். ஐபிஎல் நிதி மோசடியில் தேடப்படும் குற்றவாளியான லலித் மோடி இங்கிலாந்தில் தங்கியிருக்க அந்நாட்டு அரசுக்கு பரிந்துரை கடிதம் அனுப்பியதாக ராஜஸ்தான் முதலமைச்சர் திருமதி வசுந்தரா ராஜே ஏற்கனவே சர்ச்சையில் சிக்கியுள்ளார். அவர் பதவி விலக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடும் நெருக்கடி கொடுத்து வருகின்றன. இந்நிலையில் திருமதி வசுந்தரா ராஜே தேர்தலில் போட்டியிடும் போது தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்த வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ள சொத்து கணக்கும் தற்போது சர்ச்சையாகியுள்ளது. வேட்புமனுவில் தனது மகன் திரு துஷ்யந்த் சிங்கின் நியான் ஹெரிடேஜ் ஹோட்டல்ஸ் குழுமத்தில் தனக்கு 3289 பங்குகள் இருப்பதாக திருமதி வசுந்தரா ராஜே குறிப்பிட்டுள்ளார். நியான் ஹெரிடேஜ் ஹோட்டல்ஸ் குழுமத்தில் லலித் மோடி 11 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளார். 10 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பங்கிற்கு 96,000 ரூபாய் பிரீமியம் என்கிற அடிப்படையில் இந்த முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டும் காங்கிரஸ் கட்சி லலித் மோடியின் முதலீடுகளால் திருமதி வசுந்தரா ராஜே ஆதாயம் அடைந்திருப்பது இதன் மூலம் உறுதியாவதாக குற்றம் சாட்டியுள்ளது. कि वसुंधरा राजे सिंधिया और ललित मोदी का सीधा बिजनेस पार्टनरशिप है और ललित मोदी ने मॉरिशस के कंपनी के माध्यम से 11 करोड़ का निवेश किया है नियंत हेरिटेज में. भारतीय जनता पार्टी पहले कह रहे थे कि वसुंधरा राजे सिंधिया का किसी तरह का संबंध आर्थिक रूप से नहीं है, उन्होंने कोई गलत काम नहीं किया. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள ராஜஸ்தான் மாநில பாஜக தலைவர் திரு அசோக் பர்னாமி நியான் ஹெரிடேஜ் ஹோட்டல் குழுமத்தில் திருமதி வசுந்தரா ராஜேவுக்கு உள்ள பங்குகள் அவரது மகனால் நன்கொடையாக வழங்கப்பட்டவை என்றும் முறைகேடான ஆதாயம் எதையும் வசுந்தரா ராஜே அடையவில்லை என்றும் விளக்கமளித்துள்ளார். दुष्यंत जी और उनकी धर्मपत्नी निहारिका जी दोनों शेयर होल्डर हैं. निहारिका जी ने जो उनके पर्सनल शेयर होल्डिंग है उसमें से 1615 शेयर 1615 शेयर उन्होंने अपनी माता श्रीमती वसुंधरा राजे जी को उनके जन्मदिन पर गिफ्ट किए हैं. திருமதி வசுந்தரா ராஜே பதவி விலக வலியுறுத்தி எதிர்க்கட்சியினரின் போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்த விவகாரம் குறித்து பிரதமர் திரு மோடியும் பாஜக தலைவர் அமித்ஷாவும் நேற்று இரவு விவாதித்தனர். டெல்லியில் பிரதமர் இல்லத்தில் நடந்த இந்த சந்திப்பில் சுமார் 2 மணி நேரம் அவர்கள் வசுந்தரா ராஜே விவகாரம் குறித்து விவாதித்ததாக கூறப்படுகிறது. வசுந்தரா ராஜேவை ராஜினாமா செய்ய கேட்டுக்கொள்ள தேவையில்லை என இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.